ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வீடியோ என்னென்னா, குரு பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டோட குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆண்டு வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் இரண்டுக்குமே ஒரே நாள் தான் குரு பயிற்சி. ஸோ என்னைக்கு அப்படின்னா வந்துட்டு மே 1ஆம் தேதி 2024 தான் குரு பயிற்சி. ஸோ இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு மதியம் 1 மணிக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு வந்து மாலை 5:19 குரு பயிற்சி ஆகிறார். ஸோ குரு பகவான் வந்துட்டு மேஷ ராசியில் கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசிக்கு கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த குரு பயிற்சி வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேசராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கான 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். மேச ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்துட்டு ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் வந்துட்டு சில கஷ்டங்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்துருப்பாரு. இதே குரு பகவான் வந்து இப்போ 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு உங்களோட பொருளாதார ஸ்தானத்திற்கு வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கார். ஸோ இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல பொருளாதாரம் அமையும், நல்ல பணப்புழக்கம், உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிற அளவுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அமையும். இதே இந்த குரு பயிற்சி வந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கனால வந்துட்டு 2ஆம் இடம்ன்றது குடும்பம். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக நடைபெறும். உங்களுக்கு குடும்பம் அமையும். இதே மாதிரி படிக்கும் குழந்தைகளுக்கு வந்துட்டு நல்ல கல்வி வரும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களோட கனவுகள் மெய்ப்படாமல் இருந்தால் இந்த குரு பயிற்சி வந்து உங்களோட கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு குரு பயிற்சியாக வந்துட்டு மேசராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு அமையும். இந்த மேசராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்துட்டு நல்ல முயற்சிகளை வந்துட்டு வெற்றி பெற செய்வார். உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்வார். இந்த குரு பகவான் வந்துட்டு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். குரு பகவானுக்கு வந்துட்டு என்னென்ன பார்வைகள் இருக்கு அப்படின்னா வந்துட்டு குரு பகவான் வந்து 5, 7, 9 3 பார்வைகள் இருக்கு குரு பகவானுக்கு. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பகவான் வந்து உங்களோட 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கறனால உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ வாடகை வருமானம் வந்துட்டு வர அதிகமாகும். 6ஆம் இடம் அப்படின்றது வாடகை வருமானம். ஸோ வாடகை வருமானம் இப்போ வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, அது ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னா வந்து இந்த குரு பயிற்சி வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு நடந்த கேஸ்க்கு வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு திடீர் வரவு, திடீர் பொருளாதார வரவு, இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் நடைபெறும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தொழிலில் வந்துட்டு ஏதாவது லோன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லோன் கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு லோன் கிடைக்கும். எல்லாருக்கும் வந்துட்டு லோன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். உங்களோட தொழிலில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பாக நடைபெறும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டெபாசிட் பண்ணணும், ஒரு பெரிய பணம் இருக்குது, அதை வந்துட்டு டெபாசிட் 8ஆம் இடம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட பெரிய பணத்தை டெபாசிட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உயில் சொத்து வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா வழி சொத்து இல்லாட்டி பூர்வீக சொத்து எனக்கு வர வேண்டியிருக்கு, அது வந்து வழக்கில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு மண் மனை பூமி வாங்குறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி சென்று வருவது அதுவும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு உங்களோட கனவுகள் அனைத்துமே மெய்ப்படும். உங்களோட கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். உங்களோட சொல் வாக்கும் செல்வாக்கும் வெற்றி பெறும். உங்களோட வாக்கும் வெற்றி பெறும். உங்களோட பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும். இந்த குரு பயிற்சி மேசராசி மேசலர்களுக்கானவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். மேஷராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும். குரு பயிற்சியாக இது அமையும். புதிய முயற்சிகள் கைகூடும். உங்களோட முயற்சி வந்துட்டு வெற்றி பெறும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்துட்டு சுபகாரியங்கள் நடைபெறும். குரு பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால வந்துட்டு ஹெல்த்தில் வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், டைஜஷன் இஷ்யூ, செரிமான கோளாறு இல்லாட்டி வந்துட்டு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி வந்துட்டு உடல் உபாதைகள் வந்துட்டு வயிறு சார்ந்த உபாதைகள் வந்துட்டு எக்ஸாக்ட்லி நடக்கும். ஸோ
இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்து நம்ம வந்து இந்த குரு பயிற்சியை வந்துட்டு இன்னும் அதிகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு குரு பகவான் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முருகன் வழிபாடு செய்வதும் வந்துட்டு மிகச்சிறப்பாக அமையும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அஸ்ட்ராலஜி அண்ட் மெடிக்கல் வீடியோவுக்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.